Hi everyone, welcome back to another video. Cook with Comali season 4 la Sherin cook panna Paneer Makkhani எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயில ஒரு ஆனியன் and ஒரு 3 தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். then 3 bay leaf, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 ஏலக்காய் and 3 கிராம்பு, 6 ல இருந்து 7 முந்திரி and 1/2 டேபிள்ஸ்பூன் ginger garlic paste, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/4 லிட்டர் போல வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இத நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குக் பண்ண போற கிரேவியோட பேஸ் தான் அது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நம்ம க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 10 to 15 மினிட்ஸ் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து நான் இந்த பே லீஃப் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் அண்டு கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு 100 கிராம் பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பன்னீர் நம்ம எல்லா சைடுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பன்னீர் கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அண்ட் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கிரேவி பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ண மசாலாஸோட இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இதை ஒன்ஸ் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஃப்ளேம் நம்ம மீடியமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அண்ட் இப்போது கொஞ்சமாக நம்ம கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கசூரி மேத்தி இந்த கிரேவிக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான பன்னீர் மக்கானி ரெடி. இந்த பன்னீர் மக்கானி கிரேவி சப்பாத்தி, நான், பரோட்டாஸ் கூடலாம் அட்டகாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.